ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம AutoCADல ஒரு இம்பார்ட்டன்டான செட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். டிராஃப்டிங் செட்டிங். இந்த டிராஃப்டிங் செட்டிங்ல இந்த ஆல் ஆப்ஷனும் எதுக்குன்னு அத ஆன்ல வச்சிருந்தா நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்னாப் அண்ட் கிரிட்ஸ். இந்த ஸ்னாப் அண்ட் கிரிட்ஸ்ல இந்த ஆப்ஷன்லாம் ஆன்ல வச்சுக்கோங்க. இந்த கிரிட்ஸ் ஆன்ல இருந்தா நம்மளுக்கு ஆர்க்கிடெக்சர்ல கிரிட்ஸ் லைன் நம்மளுக்கு தெளிவா தெரியும். இது ஆக்சுவலா நீங்க ஓப்பன் பண்ணா ஏதோ மாத்துற மாரி வராது. டிஃபால்ட்டா எல்லாமே ஆன்ல தான் இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க இதெல்லாம் ஆன்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலார் ட்ராக்கிங். இந்த போலார் ட்ராக்கிங் தான் நம்ம கேட்ல ஒர்க் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆங்கிள் எப்பயுமே 45 டிகிரில தான் இருக்கும். நம்ம ஒரு லைன் போடும்போது அது சென்டர் அண்ட் டாப் ரைட் நம்ம மூவ் பண்ணும்போது அந்த போலார் ட்ராக்கிங் அப்படியே நம்மளுக்கு லைனை ட்ராக் பண்ணி காமிக்கும். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல இதெல்லாம் ஆன்ல இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட், சென்டர்லாம் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ல மிட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கும். இப்ப நம்ம மூவ் கமாண்ட் குடுத்து நவுத்தி வைக்கிறோம்னா, அத செலக்ட் பண்றோம். அப்போ அந்த ஆப்ஷன்ல அந்த மிட் பாயிண்ட், சென்டர் பிடிக்கும்போது, அது நம்மளுக்கு பிளிங்க் ஆயி காமிக்கும். நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அப்ப உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இந்த 3டி ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல இதெல்லாம் ஆன்ல இருக்கா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆன்ல தான் இருக்கணும். அப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செலக்ட் ஆல் கூட குடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டாவே ஆன்ல தான் இருக்கும். அது குடுத்து ஓகே குடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்ப ஒரு ரெக்டாங்கிள் நான் போட்டு வச்சிருக்கேன். இத நான் மூவ் பண்ணணும். மூவ் குடுத்தேன்னா, நம்மளுக்கு இங்க அந்த ஆப்ஜெக்ட் மேல வைக்கும்போதே நம்மளுக்கு மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட்லாம் காமிக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த ஆப்ஷன் ஆன்ல இருந்தா மட்டும் தான் காட்டுமே. சென்டர் கிளிக் பண்ண கூட சென்டர்ல மிட் பாயிண்ட் காமிக்குதுல. இப்ப இத கிளிக் பண்ணி நம்மளுக்கு அந்த ட்ராக்கிங்ல அந்த கிரீன்ல லைன் வருது பார்த்தீங்களா? அதான் ட்ராக்கிங். அது நம்மளுக்கு 45 டிகிரில கூட காட்டுது பார்த்தீங்களா? இதுக்கு அந்த 45 டிகிரி ஆன்ல இருந்தா மட்டும் தான் இது மாரி காமிக்கும். அவ்வளோதான் கைஸ். இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். தேங்க் யூ.